அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவருக்கு ஆண் வாரிசு கிடைக்குமா கிடைக்காதா என்று எப்படி கண்டுணர்வது? அதாவது ஆண் வாரிசு இல்லாத ஜாதகம் எப்படி இருக்கும்? பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டாலே ஆண் வாரிசு அமைப்பு அடிபடும். அதே சமயம் குரு கெட்டும் ஆண் வாரிசு பெற்றவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் 5ஆம் பாவகம் ஆண் ராசியாகி அவர்கள் ஆண் கிரகமாக இருந்து அவற்றை குரு பார்த்தாலோ ஆண் வாரிசு ஏற்படும். சில நிலைகளில் பெண் கிரகங்கள் கூட ஆண் வாரிசை தரும். உதாரணமாக ஆண் ராசியில் பெண் கிரகங்கள் அமைந்து குருவின் பார்வையில் இருக்கும்போது அல்லது சுபரின் பார்வையில் இருக்கும்போது ஆண் வாரிசு கிடைக்கும். இந்த அமைப்பில் 5ஆம் பாவகாதிபதி பாதிக்கப்பட்ட 5ஆம் பாவகத்தை சுபர்கள் பார்க்காமல் புத்திரபாரகன் குருவும் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு ஆண் வாரிசு என்பது கிடைக்காது. அதாவது 5ஆம் பாவகம் பாவகாதிபதி காரகர் குரு மூன்றும் கெட்டிருந்தால் வாரிசே இல்லை. ஆனால் 5ஆம் பாவகாதிபதி தன் வீட்டிற்கு 12 6 8 12 மறைவது, 5ஆம் பாவகம் பெண் ராசியாக அமைவது, இது போன்ற அமைப்புகளில் ஒருவருக்கு பார்த்திங்கன்னா ஆண் வாரிசு என்பது கிடைக்காமல் போகும். இந்த அமைப்பில் ஒரு உதாரண ஜாதகம் மூலம் இதை விளக்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 12/9/1988 2 PM அளவில் பிறந்திருக்கார். தனுசு லக்கணம், கன்னி ராசி, உத்தர நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகர் பிறந்தது லக்கணத்தில் சனி, 3ல் ராகு, 4ல் செவ்வாய், 6ல் குரு, 8ல் சுக்கிரன், 9ல் சூரியன் கேது, 10ல் சந்திரன் புதன். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியான செவ்வாய் தன் வீட்டிற்கு 12 மறைகிறார். ஆனாலும் சுபத்தன்மையுடன் நிற்கிறார். பெண் ராசியில் அமர்ந்து 5ஆம் பாவகாதிபதி ஆண் கிரகமாகி பெண் ராசியில் அமர்ந்து சுபரின் தொடர்பில் இருக்கிறார். அதனால் இந்த ஜாதகருக்கு குழந்தைகள் இருக்கிறது, 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண் வாரிசு என்பது இல்லை. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டீங்கன்னா 5ஆம் பாவகாதிபதி தன் வீட்டிற்கு 12 மறைவது, 5ஆம் பாவகத்தோடு சுபர்கள் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது, உத்தரகாரகன் குரு 6ல் மறைவது. குரு சுபருடைய வீட்டில் இருந்தாலும் 6ஆம் இடம் குருவுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை, 6ஆம் இடத்தில் அவர் மறைவது. இது போன்ற அமைப்புகளில் இவருக்கு ஆண் வாரிசு என்பது கிடைக்கவில்லை. ஜாதகத்தை பார்த்தோம்னா கிளியராக சொல்லிடலாம். யாராக இருந்தாலும் நல்ல அனுபவப்பட்டீங்கன்னா அனுபவம் வர வர பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, ஆண் வாரிசு இருக்குமா இருக்காதா, முதல் குழந்தையா ஆனா பெண்ணா, எல்லாமே தெளிவாக சொல்லலாம். சொல்ல முடியாத ஒன்றுமில்லை, சற்று மெனக்கிட வேண்டும், அவ்வளோதான். இங்கே 5ஆம் இடத்தை குரு பார்த்திருந்தாலோ அல்லது குரு 5 ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது சிம்மத்தில் குரு இருந்த 5ஆம் வீட்டை பார்த்திருந்தாலோ இந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு கண்டிப்பாக கிடைத்திருக்கும். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ல் ராகு இருக்கிறார். ராசிக்கு 5ஆம் வீட்டை சுக்கிரன் பார்க்கிறார். ராசிக்கு 5ஆம் இடம் பெண் ராசி ஆகிறது. அதை சுக்கிரன் பார்க்கிறார். பெண் கிரகமான சுக்கிரன் பெண் ராசியில் இருக்கிறார். லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் ஆண் கிரகமாக இருந்தாலும் அவர் தன் வீட்டுக்கு 12 மறைந்து பெண் ராசியில் இருக்கிறார். உத்தரகாரகன் குரு 12 மறைந்திருக்கிறார். 5ஆம் வீட்டோடு சுபர்கள் யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. 5ஆம் பாவகம் ஆண் ராசியாக இருந்தாலும் சுபர்கள் யாரும் தொடர்பு கொள்ளாத காரணத்தினாலும் 5ஆம் பாவகாதிபதி செவ்வாய் தன் வீட்டுக்கு 12 மறைகிறார். அதாவது தெரியும், பாவர்கள் திரிகோணாதிபதிகளாகி தன் வீட்டிற்கு மறைவது நல்லது தான். இந்த செவ்வாய் நாளில் இருப்பது நல்லது தான். ஆனால் அதே சமயம் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை என்பது தான் ஜோதிடம். 5ஆம் வீட்டுக்கு மறையும் போது 5ஆம் வீட்டு பலனை தரமாட்டார், அவர் 12ஆம் வீட்டு பலனை தான் தருவார். எனவே செவ்வாயால் இங்கே ஆண் வாரிசு அமைப்பை தர இயலாத நிலை. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ராகு திசையில் தான் திருமணம் ஆகிருக்கு. ராகு திசையில் திருமணம் என்ன பார்த்தீங்கன்னா ராகு சுயசாரம் பெற்று சனியின் புலத்தருவார், சனியின் பார்வையிலும் இருக்கிறார். இருந்தாலும் அவர் தனாதிபதி குடும்பாதிபதி சனியும் ஆவதால் சனியினுடைய ஆதிபத்தியத்தையும் அவர் தான் எடுத்து செய்ய வேண்டும். குடும்பத்தை அமைத்து செய்யும் வேலையும் அந்த ராகு தான் செய்ய வேண்டும். மேலும் கும்பராகு பெரிய யோக பலன்களை செய்ய மாட்டார். இங்கே 10ஆம் அதிபதி சூரியன் பார்வையில் இருந்தாலும் அங்கே சனியின் பார்வையும் ராகுக்கு இருப்பதால் ராகு திருமணத்தை நடத்த வைத்தார். தவிர ஜாதகரை பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. ஐடி கம்பெனியில் தான் இருந்தார் இந்த ஜாதகர். பார்த்தீங்கன்னா ஏனென்றால் புதன் 10ஆம் இடத்தோடு 9-10 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி புதன் வளர்பிறை சந்திரனோடு இணைந்து குருவின் பார்வையிலும் இருக்கிறார். ஆனாலும் ராகு திசை பிற்பகுதியிலேயே இந்த ஜாதகர் அந்த தொழிலை விட்டு தற்பொழுது டீ கடை வைத்திருக்கிறார். ஏனென்றால் செவ்வாய் தான் அதிக சுபத்துவமான கிரகம். வளர்பிறை சந்திரன் புதனின் பார்வையை பெற்று அதிக சுபத்தன்மையாக இருப்பார். செவ்வாயின் துறையான அதாவது பேக்கரி தொழிலுக்கு இந்த ஜாதகர் மாறிவிட்டார். அது இவருடைய தொழில் சார்ந்த விஷயம். மெயினாக நான் இந்த ஜாதகத்தை நான் எடுத்துகிட்டேன்னா ஆண் வாரிசு ஏன் இல்லை,
ஆண் வாரிசு கிடைக்கலைனாவே 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட வேண்டும், 5ஆம் பாவகம் பெண் ராசியாக இருக்க வேண்டும், புத்திரகாரகன் குரு கெட வேண்டும். இது போன்ற நிலைகளில் தான் ஒருவருக்கு ஆண் வாரிசு இருக்காது. இங்கே குரு 6ல் மறைவதும் 5ஆம் வீட்டிற்கு சுபர் பார்வை இல்லாததும் ராசிக்கு 5ஆம் வீட்டை பெண் கிரகமான சுக்கிரனை பார்த்து அது பெண் ராசியாக இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு என்பது இல்லை. எனவே ஆண் வாரிசு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பார்த்திங்கன்னா 5ஆம் பாவகாதிபதி ஆண் ராசியாக இருந்தாலும் மறையக்கூடாது, அல்லது பெண் ராசியாக இருந்தாலும் ஆண் குழந்தை கிடைக்காது. புத்திரகாரகன் குரு மறைவு ஸ்தானங்களில் இருக்கும்போதும் ஆண் வாரிசு தோஷம் இருக்கணும். இவையெல்லாம் மொத்தமாக நிலவும் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு இல்லை என்றே சொல்லி வரலாம். நன்றி, வணக்கம்.